இந்த பருவத மலையோட வரலாறு தெரியுமா? இந்த மலை உருவானது எப்போனா, ராமாயணம் நடந்த யுகத்துல ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு போகும்போது அதிலிருந்து விழுந்த பாகம்தான் இந்த பருவத மலைன்னு சொல்லப்படுது. இந்த மலையோட சிறப்பு, முருகனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கினது இந்த பருவத மலையில தான். மகாபாரதத்துல அர்ஜுனன் தவம் இருந்து சிவன் காட்சி கொடுத்தது இந்த பருவத மலையில தான். இந்த பருவத மலைய சித்தர்கள் வாழும் பகுதினே அழைக்கிறாங்க. இந்த பருவத மலைய அமாவாசை இரவு நேரத்துல ஏறும்போதும் ஒரு வெளிச்சம் இருக்குமா. நீங்க இரவு நேரத்துல தனியா போகும்போது சித்தர்கள் காட்சி கொடுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மலையோட ஹைட்டு 4560 அடி இருக்கு. இந்த மலைய எல்லாரும் ஏறலாமான்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 700 அடி உயரம் செங்குத்தான பகுதியில் ஏறும்போது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனாலும் இன்னைக்கும் பெண்களும் குழந்தைகளும் குடும்பத்தோட வந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த மலை ஏறுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இந்த மலையை பொறுத்தளவு நீங்க கொஞ்சம் கவனமா தான் ஏறணும். ஆனா ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த தடவை பயம் இருக்காது. நீங்க ஒரு தடவை இந்த பருவத மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா சிவாலயங்களுக்கு போன பலன் கிடைக்குமா. இந்த மலை திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு. இந்த மலைக்கு போக 2 பாதை இருக்கு. ஒன்னு கடலாடி பாதை, இன்னொன்னு தென்மாதி மங்கலம். நீங்க தென்மாதி மங்கலம் வழியா போனீங்கன்னா பாதி வழி படிக்கட்டு பாதைகளா இருக்கும். கடலாடி வழியா போனீங்கன்னா காட்டு வழி பாதையில போற மாதிரி இருக்கும். ஆனா 4 கிலோமீட்டர் மிச்சமாகும். இந்த கோவிலோட சிறப்பே சிவனுக்கு நம்ம கையால அபிஷேகம் செய்யலாம். நீங்க தென்மாதி மங்கலம் வழியா போனீங்கன்னா 700வது படிக்கட்டுல சித்தர் குகை ஒன்று பிரியும்.